சில இடத்துல பாத்தீங்கன்னா புரோட்டா வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும். ஆமா ஆமா. சில இடத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்குது நம்ம என்னென்ன பண்ணலாம்? கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் கேட்டரிங். நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இன்னைக்கு நைட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் ஜாஃபர் கேட்டரிங் சார்பா பாத்தீங்கன்னா நைட்டு பரோட்டா, சிக்கன் குருமா. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நீங்க என்னென்ன ஐட்டமே பண்ண வந்திருக்கீங்க? புரோட்டா ஊத்தாப்பம். புரோட்டா ஊத்தாப்பம். புரோட்டா எத்தனை பேத்துக்குண்ணே? புரோட்டா 300 பேத்துக்கு. 300 பேத்துக்கு புரோட்டா. 300 பேத்துக்கு புரோட்டானா எத்தனை கிலோ மாவு போடணும்? 10 கிலோ மாவு. என்ன மாவுன்னு வாங்கலாம் பொதுவா? நாகா மைதா இல்லை கிளி மைதா வாங்கலாம். கிளி மைதா நாகா மைதா வாங்கலாம் பொதுவா. சரி, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ், எப்படி பண்ணுவீங்க நீங்க மாவு பிணையறதுலாம்? மாவு பிணையது கையிலையும் போகலாம், மிஷினையும் பிணையலாம். சில இடத்துல பாத்தீங்கன்னா புரோட்டா வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும். ஆமா ஆமா. சில இடத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்குது நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஜீனி போட்டு நல்லா சாஃப்டா இருக்கும். மில்க் மேடுக்கு பதிலா ஜீனி போட்டா நல்லா சாஃப்டா இருக்கும். முட்டை இல்லாட்டி ஜீனி ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு ஆமா போட்டா நல்லா சாஃப்டா இருக்கும். சரி, நல்லா பிணையணும். பிணைஞ்சு நல்லா ஊற வைக்கணும் மாவை. இப்ப நம்ம வீட்டுல சமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஐடியா கொடுங்க, எப்படி வந்து சாஃப்டா சமைக்கலாம் புரோட்டா? வீட்டில் செய்யறதுன்னா இதே மாதிரி நல்ல மாவை நல்லா பிணைஞ்சுக்கோங்க. பிணைஞ்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டுமே உங்களுக்கு வீச தெரிஞ்சா வீசுங்க, ஏன் சும்மா மடிச்சு மட்டும் சப்பாத்தி கட்டில் தேய்ச்சி அப்படி போட்டு பாருங்க. போட்டா கொஞ்சம் நல்லா வரும், சாஃப்டா வரும். எண்ணெய் நிறைய ஊத்தணுமா ஊற வைக்கிறதுக்கு? இல்லை, எண்ணெய் அவ்வளோலாம் தேவை, நார்மலாக இருந்தால் கூட போதும். ஏன்னா எண்ணெய் அதிகமாக போனால் அவங்களால இது பிணைய முடியாது. பிணைய முடியாது, எண்ணெய் அதிகமாக போனால். எல்லாமே ஒரு பக்குவம் தான். பக்குவம். சரி, அப்ப நீங்க பண்ணும்போது சொல்லி கொடுத்துறீங்களா எப்படிங்கிறத? சொல்லி கொடுத்துருவாங்க. சரி, பேசணும். நாகா மைதா 10 கிலோ பை. நாகா மைதா 10 கிலோ. எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு? 300 பேருக்கு. சரி, போடு. சால்ட், அடுத்து ஜீனி, தண்ணி அளவு எவ்வளவுங்க? தண்ணி 3.5 படி. வந்து மாவு மிஷினில் போட போறேன். இப்போ முட்டை 10 முட்டை. 10 நிமிஷம் ஒண்ணா போதும். மாவு ஓடணும், நல்லா ஓடணும். நல்லா ஓடணும். ஆஃப் பண்ணேன். மாவு நல்லா ஓடிடுச்சா? அந்த பக்குவத்தை காட்டுங்கண்ணே. நார்மல் பக்கம் எடுத்து பிச்சு காட்டுங்க. இந்த பக்கம் வந்து எடுத்துடணும். சரிண்ணா. நம்ம சபினா பவுடர் போட்டு நம்ம கழுவிக்கணும். முத அழுக்கா இருக்கும் கல், ஆனால் பழுத்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ நம்ம கல்ல கழுவியாச்சு. நல்லா கழுவிட்டீங்க. நல்லா சரி, கழுவியாச்சு. அடுத்து என்னென்ன பண்ணணும்? அடுத்து மாவு கொண்டு வந்து போடணும். மாவு பிணைஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து ரெடி பண்ணணும். மாவு பிணைஞ்சிட்டு நீங்க சால்ல போடணும். நல்லா சாஃப்டா இருக்குன்னா புரோட்டா அள்ளி அப்படி கொடுத்து உதிரணும். வரப்பா இருக்கக்கூடாது. இது திண்டுக்கல் புரோட்டா ஆனீங்களா? நல்லா டேஸ்டா பண்ணுங்க. உங்களை அடுத்த பிக்கப் பண்ணிக்குவோம். நீங்க எல்லாருமே நல்லா பண்ணணும். நல்லா மாவு நல்லா ஊற விட்டு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் புரோட்டா. சூடா இருக்கும், சூடா இருந்தா சுவையா இருக்கும். இது வந்து காடா துணி. காடா துணி மாவு நல்லா ஈரத்தில் முக்கி புழிஞ்சிட்டு ஊற வச்சிடணும். 10 நிமிஷம் 10 நிமிஷம் முடிஞ்சுமே ஊற பிடிக்கலாம். 10 நிமிஷத்துல அரை மணி நேரம் ஊற வரணும். ஊற விட்டா நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அது பேர் பேடாவா? வேடா பிடிச்சிடும். பேடா எப்படி பிடிக்கிறது? ஒட்டி போகுது. நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இப்படி கையை வச்சுட்டு இதுக்குன்னா இப்போ வெளியே வந்துடும். என்ன இதுக்கு எப்படி தெளிக்கிறீங்க? எண்ணெய் அதை ஒட்டாத அளவுக்கு தெளிக்கணும். போடாம இருந்தா ஒட்டிங்க. எண்ணெய் போட்டா ஒட்டாது, தனித்தனியா இருக்கணும் மாதம். இப்போ வந்து எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்டு ஊற வைக்கணும். இல்லை இப்போ காடா துணி வந்து நல்லா நனைச்சிக்கணும். நனைச்சிட்டு இப்படி குளிர்ந்தாது. உருண்டை வந்து காய விடக்கூடாது. காய விட்டா வீச முடியாது. அப்படியா? பக்குவம் மூடி வச்சணும். உருண்டை பிடிச்சாச்சு. அமுக்கி ஊற வைக்கணும் ஒரு 10 நிமிஷம்.
இப்படி தான் ப்ரெஸ் பண்ணி அமுக்கணும். நல்லா ஊறணும். இந்த துணியை போட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். கண்ணு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் தெளிக்கணும். தெளிச்சதுமே தண்ணி தெளிக்கணும். எதுக்காக இது பண்றோம்? பண்ணா இருக்கா சார், டஸ்ட் பூரா வந்துடும். டஸ்ட் பூரா வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பரோட்டாக்கு நம்ம ஸ்டைல் சிக்கன் குருமா பண்ண போறோங்க. சிக்கன் குருமா பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து வேக வைக்கணும். நம்ம ஒரு 5 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா கழுவி இப்ப இஸ்மாயில் எண்ணெய் தலைமையில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வைக்க போறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கணும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். நைட்டுக்கு 300 பேருக்கு நம்ம பரோட்டா போட்டுட்டு இருக்கோம். பரோட்டா மாஸ் ரெடி பண்ணிட்டே இருக்காப்புல முத்தண்ணே. நம்ம வந்து மிச்சம் எடுத்து ரெடி பண்ணலாம். சிக்கன் குருமா ரெடி பண்ணலாம். சிக்கன் குருமா பாத்தீங்கன்னா 20 கிலோ சிக்கன் போட்டு ரெடி பண்றோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊத்த போறேன். 1.5 கை அளவுக்கு புதினா பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1.5 கை அளவுக்கு புதினா போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு நறுக்குன்னு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள். ஏன்னா நம்ம 20 கிலோ போறதுனால கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் மொத்தமா எல்லாமே இதே போட்டுறோம். மசாலா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், மசாலா ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இஞ்சி, சின்ன வெங்காயம் 1.25 கிலோ, நைட்டுக்கு மட்டும் தான் இருக்குல்ல. பூண்டு 3/4 கிலோ. எப்படி இஞ்சி 3/4 கிலோ போட்டோமோ அதே அளவுக்கான பூண்டு நைஸா அரைச்சு வச்சுக்கணும். இப்ப இதோட ஒரு 5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா குடிக்க விடணும். கரெக்டா ஒரு வாரி 5 லிட்டர் கலவுனா தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா மசாலா கொதிக்க விடணும். இதுக்குள்ள ரிமைனிங் மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். குருமா 20 கிலோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா பட்டை வந்து 75 கிராம், ஏலக்காய் ஒரு 35 கிராம், கிராம் ஒரு 10 கிராம், அந்த அளவுக்கு மொத்தமா எடுத்து அரைச்சு பவுடரா இங்க அரைச்சிட்டேன். இந்த பவுடர் ஃபுல்லா போடுறேன். இதோட பச்சை மிளகா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை மிளகா, மல்லித்தலை வந்து ஒரு 1/2 கட்டு அளவுக்கு மல்லித்தலை போடுறோம். இதே மாதிரி உப்பு பாத்தீங்கன்னா ஒரு 1 கை அளவுக்கு போடுறேன். இனிஷியலா இந்த மசாலா கலப்பு போட்டோம்னா இதுக்கப்புறம் சிக்கன் கலப்பு போடணும். ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தலை, அதே மாதிரி கைமாக்கும் ஒரு கை. எல்லா மசாலாவும் போட்டுட்டோம். 2க்கு சேம் தான் போட்டிருக்கோம். குருமாங்கல் என்ன செய்யணும்னா மல்லித்தூள் ஆட் பண்ண போறேன். மல்லித்தூள் பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு மல்லித்தூள். மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள். அவ்வளவுதான், லைட்டா கலருக்கு தான். சிக்கன் குருமா பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோ அளவுக்கு தண்ணி போடுறேன். சிக்கன் குருமாக்கு மசாலாவை போட்டாச்சு. எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இங்க பாருங்க, நல்லா ஆவி பறக்க பறக்க வருது பாருங்க. மசாலா நல்லா மசாலா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயுமே பச்சை மிளகா கலர் தான். நமக்கு வந்து பச்சை மிளகா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு தான் மெயினான ஆளு. அவரை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மசாலா வதங்கிருக்கா வதங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். பச்சை மிளகா கலர் மாறிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய், நடக்கல்ல, கசகசா 3 அரைச்சு வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து 20 கிலோங்கிறனால ஒரு 25 காய் தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சு வச்சிருக்கோம். நடக்கல ஒரு 3/4 கிலோ, கசகசா ஒரு 1/2 கிலோ. இப்ப நம்ம தேங்காய் ஊத்திடலாம். நார்மலா பார்த்தோம் அப்படி நம்ம என்ன செய்வோம், மசாலா வந்ததுக்கு அப்புறம் சிக்கனை போடுவோம்ல, அப்படி போடாதீங்க. ஏன்னா தேங்காய் வேக லேட் ஆகும். தேங்காய் ஊத்திட்டேன். இதுக்கப்புறம் நடக்கல கசகசா எல்லாத்தையும் போடுறேன். நான் முதல்ல சொன்ன 3/4 கிலோ அளவுக்கு இங்க பாருங்க நடக்கலைய ஊற வச்சு அரைச்சிருக்கேன். துளி எடுத்து நல்லா அரைச்சிடணும். இதோட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கசகசா மொத்தமா எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்கன்ல இருந்து வர தண்ணியும் இருக்கக்கூடிய இந்த மசாலாவும் நல்லா வெந்து வர்றதுக்கு சரியா இருக்கும். கசகசா போட்டாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சுல. லைட்டா தண்ணி ஊத்தி அலசி ஊத்துங்க. பாருங்க மசாலா வந்து மொத்தமா எல்லாமே போட்டாச்சு. இப்ப இது கூட தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிக்கன் ஆட் பண்ண போறோம். அப்பதான் சிக்கன்ல இருந்து வரக்கூடிய தண்ணி பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து ப்ராப்பர் மிக்சிங்ல இருக்கும். நீங்க அவசரப்பட்டு சிக்கன் முதலே ஊத்துனீங்கனாலும் சிக்கன் உடஞ்சு போயிடும். அதே மாதிரி தண்ணி நிறைய ஊத்துனீங்கனாலும் தண்ணி சிக்கன்ல வரக்கூடிய தண்ணி வந்து நிறைய கக்கி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கனை போடலாம். இப்ப நல்லா மசாலா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனை போடலாம். இஸ்மாயில் பாத்தீங்கன்னா புரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படி வீசுறதுங்கிறத நம்ம இஸ்மாயில் சொல்லுவாப்ல. இஸ்மாயில் சொல்லுங்க. மாவை அங்க அப்படி பார்த்து மாவை
எண்ணெய் தலவணும் லைட்டாக அப்படியே போட்டு எண்ணெய் தடவி நல்லா மட்டமாக தலைக்கணும். மட்டமாக தலைவிட்டு வீசணும். மட்டமாக தலையாச்சா இப்படி வீசிக்கிட்டே இருக்கணும். அப்படி சாமி மாவு நல்லா ஊறணும். ஊறின பின்னாடி தான் நல்லா வீச முடியும். இங்க பாருங்க நல்லா நல்லா ஊறிடுச்சு. இது மாதிரி வந்து ஒரு தகரமான பிளேட் தகரம் இருக்கணும். தகரத்துல வச்சு வீசிங்களா இருக்கு. வீட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைல்ஸ் போட்டுருவோம் கிரானைட்ஸ், அதுல நம்ம பண்ண நல்லா இருக்கும். ஆமா, அதுல வீசலாம். நல்லா கிளீன் பண்ணிட்டு ரெடி பண்ணலாம். நேரமா இங்க பாருங்க தண்ணி வருது பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா குருமா நல்லா பச்சை வடப்புல போயிருச்சு. இப்ப உருளைக்கிழங்கு போட்டுடலாம். பெப்பர் மட்டும் 50 கிராம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டோம், எல்லாம் சரியா இருக்கு. காரம் மட்டும் லைட்டா கம்மியா இருக்கிறதுனால பெப்பரை போட்டு ஏத்துறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பெப்பரை ஏற்றி விட்டு சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணா வேலை முடிஞ்சு. மல்லித்தலை மட்டும் எடுத்து மேலே போடுங்க டெக்கரேஷனுக்காக. இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் பார்த்தீங்கன்னா பாருங்க, சிக்கன் அப்படியே முழுசு முழுசா இருக்கு. இந்த பக்குவத்தில் பண்ணீங்கன்னா கறியும் உடையாது, குருமாவும் சூப்பராக இருக்கும். தம்பி கைமா சேமியாக்கு இப்போ சிக்கன் குருமா. அன்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டா அதை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. வீசின பரோட்டாவை கல்லில் போடுறாங்க. So the master வந்து பாத்தீங்கன்னா இன்னும் யாசிர் ப்ரொஃபஸருக்கு இந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. அது தட்டுண்ணா, அப்பதான் உனக்கு தெரியும் அந்த வழி என்னன்ட்டு. யாசின பேசிக்கலாம். ஓகே ஓகே கரெக்டா ஓகேவா? ஓகே நம்மளே இருந்து மாஸ்டர் ஆயிட்டோம். தூக்கி உதறி கட்டலைட்டா ஓகேண்ணா.